மேடம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி காமர்ஸ்லாம் டீச்சர் கிடச்சிருவாங்க, லீகல் ஸ்டடீஸ் யார் கிடைப்பாங்க? அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன் ஸ்ரீதர் கையில் வெண்ணெய் வச்சுன்னு நெய்க்கு அலையிற, நீ லாயர் தானே, நீ மூணு தலைமுறை வக்கீல் தானே, நீ எடு கிளாஸ்ன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்னாங்க, நான் ஷேக்ஸ்பியர் எடுக்க தெரியுமா உனக்கு, இந்த வயசில் ஷேக்ஸ்பியர் எடுக்கிறேன். எனக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. வந்தேன் 11th and 12th லீகல் ஸ்டடீஸ் அப்ளை பண்ண குரூப்பு 2 வருஷம் நானே எடுத்தேன். ஆர்கிடெக்சர் என்று ஒரு வார்த்தை உண்டுங்க. இந்த பில்டிங் ஆர்கிடெக்சர், ஆர்கிடெக்ட், பில்டிங் ஆர்கிடெக்ட். அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் என்ற ஒரு வார்த்தை உண்டு. இந்த ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட ஒரு இருக்க இடத்த அவர்கிட்ட காமிச்சோம்னா அழகான ஒரு பில்டிங்கை வடிவமைத்து கொடுக்குறாரு. அதுக்கு அது ஒரு துறை, அது ஒரு கலை. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மள்ட்ட ஒரு வீடு இருக்குது, பக்கத்தில் ஏதோ கொஞ்சம் தோட்டம் போகிறது இடம் இருக்குது, அந்த ஹார்டிகல்ச்சரிஸ்ட் கூட்டம்னா அழகான ஒரு தோட்டத்தை வடிவமைத்து கொடுப்பாங்க. அந்த வேலையை தான் செஞ்சாங்க காலம் சென்ற டாக்டர் மிஸ்ஸஸ் YGP, தி ஃபவுண்டர் ஆஃப் பத்மா சேஷாத்ரி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சென்னை. அவர்களோடு சேர்ந்து நானும் ராதா மேடமும் திருவள்ளூர் RM ஜெயின் பள்ளிக்கூடத்தை 1996 2021 வரையில் 25 ஆண்டுகள் நடத்தி கொடுத்தோம். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை ஸ்ரீதர், 10 ஆண்டுகளில் என்ன நீ செய்ய போகிற, இந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களும் நீ என்ன செய்ய போகிற, அடிக்கடி நான் கேட்பாங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது அவர்கிட்ட பேசுவேன், மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறை போய் அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஒரு நாளைக்கு அவர் என்னை கேட்டாங்க, அது சம்டைம் ஐ திங்க் இட் வாஸ் அக்டோபர் நினைக்கிறேன், அடுத்த வருஷம் என்ன குரூப் எல்லாம் நீ எடுக்க போகிற பண்ண போகிறேன்னு கேட்டேன். நான் சொன்னேன், என்ன மேடம் இருக்கவே இருக்குது, இன்ஜினியரிங்கு, பயாலஜி குரூப் இருக்குது, இந்த மெடிக்கல் படிக்கிற குழந்தைகளுக்கு 3rd குரூப் இருக்குது, காமர்ஸ் அக்கௌண்டன்சி. ஏன் புதுசாக ஒன்று பண்ணேன் ஸ்ரீதர் அப்படின்னாரு. என்ன பண்ணலாம் மேடம், லீகல் ஸ்டடீஸ் ஆரம்பிங்கன்னாரு. எனக்கு அப்போ தான் தெரியும் CBSசியில் லீகல் ஸ்டடீஸ்னு ஒரு குரூப் எடுக்க முடியும்னுட்டு. நான் சொன்னேன், லீகல் ஸ்டடீஸ்லாம் திருவள்ளூரில் முடியுமா? ஏன் முடியாது, ஏன் இந்த தாழ்வு மனப்பான்மையோடு நீ இருக்க, நீ லீகல் ஸ்டடீஸ் எவ்வளோ பெரிய துறை தெரியுமா, லீகல் ஸ்டடீஸ் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்க. வந்து ஆரம்பித்தேன். CBSE 11th and 12th CBSEயில் லீகல் ஸ்டடீஸ் ஒரு குரூப் கொண்டாந்து 2 வருஷம் நானே கிளாஸ் எடுத்தேன். ஏன் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா, நான் YGP மேடம்கிட்ட கேட்டேன், மேடம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி காமர்ஸ்லாம் டீச்சர் கிடச்சிருவாங்க, லீகல் ஸ்டடீஸ் யார் கிடைப்பாங்க? அந்த மாதிரி சொன்னாங்க. ஏன் ஸ்ரீதர் கையில் வெண்ணெய் வச்சுன்னு நெய்க்கு அலையிற, நீ லாயர் தானே, நீ மூணு தலைமுறை வக்கீல் தானே, நீ எடு கிளாஸ்ன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்னாங்க, நான் ஷேக்ஸ்பியர் எடுக்க தெரியுமா உனக்கு, இந்த வயசில் ஷேக்ஸ்பியர் எடுக்கிறேன். எனக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. வந்தேன் 11th and 12th லீகல் ஸ்டடீஸ் அப்ளை பண்ண குரூப்பு 2 வருஷம் நானே எடுத்தேன். அடுத்த முறை போகும்போது, சரி லீகல் ஸ்டடீஸ் ஆரம்பிச்சிட்டேன், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நீ மோட்டிவேட் பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க? இல்லை, ஆரம்பிக்க வேறு, மோட்டிவேட் பண்ணுறது வேறு. அவங்க தங்களை வந்து ஒரு பெரிய ஜட்ஜாட்டம் நினைக்கணும், இப்போவே நினைக்கணும் அப்படின்னா. சரி, நல்ல ஐடியா கொடுத்தாங்க. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ஹிஸ் லார்ட்ஷிப் இப்ராஹிம் கலிஃபுல்லா, ரிட்டையர்ட் ஜட்ஜ் தி சுப்ரீம் கோர்ட், சென்னையில் இருக்கார். இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கான்ஸ்டியூஷன் லா வந்து ஒரு முக்கியமான பேப்பர். அந்த புக்கெல்லாம் வாங்கினேன். அவர்கிட்ட பேர் ஆக்ட் வாங்கிட்டு நேராக அவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்டேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பேரையும் மென்ஷன் பண்ணி ஆட்டோகிராஃப் கொடுத்தாரு. இது பாருங்கள், மேலே போட்டிருக்கேன். அவருடைய கையெழுத்திட்டு அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யாருண்டேருந்து கிடைக்குது ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ரிட்டையர்ட் ஜட்ஜ் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. எவ்வளவு பெரிய ஒரு ஃபீலிங் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, என்னுடைய மிக நெருங்கிய இன்னொரு நண்பர் ஹிஸ் ஆனரபிள் ஜஸ்டிஸ் பெரிய கருப்பையா, ரிட்டையர்ட் ஜட்ஜ் அது மெட்ராஸ் ஹைகோர்ட். ஒரு நாளைக்கு திருவள்ளூருக்கு வராரு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக RM ஜெயின் பள்ளிக்கூடத்துக்கு வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்குறாரு, அவங்களோடு பேசுகிறாங்க, அந்த குழந்தைகள் சட்டத்தை பற்றி பேசுகிறாங்க, அவர் பதில் சொல்கிறாரு. பாருங்கள், இந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ பள்ளிக்கூட படிப்பு இருக்கும்பொழுதே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கையெழுத்து போட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன், ரிட்டையர்ட் ஜட்ஜ் தி ஹைகோர்ட்டோட நேரடி நேர்காணல், இதை விட என்ன வேணும்?
நான் எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அது போன்ற ஒரு பள்ளிக்கூடத்தை எனக்கு வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொடுத்தாங்க டாக்டர் மிஸ்ஸஸ் வைஜிபி. அவங்களோடு சேர்ந்து 25 ஆண்டுகள் ஆர்எம் ஜெயின் பள்ளிக்கூடத்தை நடத்திய பெருமை எனக்கும் ராதா மேடமும் என்றைக்கும் இருக்கும். அவங்களுடைய மானசீகமான வாழ்த்துக்கள் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். இன்றைக்கு அவருடைய 100வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய முழுமையான பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம அனைவருக்கும் உண்டு.